சோஷியல் மீடியாவில் ராஜமௌழி அவர்கள் ஒரு வீடியோ பயங்கரமாக பரவி கொண்டு இருக்கிறது. அந்த வீடியோவை பார்த்த சூர்யா ரசிகர்கள் செம ஹாப்பியாக இருக்காங்க. முக்கியமாக கங்குவா திரைப்படமும் இந்த மாதிரி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமையப் போகிறது அப்படின்னும் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அது என்ன வீடியோ, அந்த வீடியோவில் ராஜமௌழி அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது பாகுபலி திரைப்படம் இந்திய சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருந்தது. பாகுபலி 1, பாகுபலி 2 இந்த 2 திரைப்படம் 3000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு சரித்திர சாதனை படைத்தது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் அப்பவே 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த திரைப்படத்தை பற்றி ராஜமௌழி அவர்கள் ஒரு பழைய இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது மொத்தம் ஒரு பேன் இண்டியா ரிலீஸாக தான் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கில் தான் பயங்கரமான கலெக்ஷன் பண்ணும் அப்படி சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தேன் பாகுபலி. ஆனால் பாகுபலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு பயங்கரமான நெகட்டிவான தாக்ஸ் பாகுபலி படத்துக்கு வந்துவிட்டது. அதுக்கு அடுத்தடுத்த நாளும் நெகட்டிவான தாக்ஸ் பாகுபலி திரைப்படத்துக்கு வந்துவிட்டது. இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாகுபலி ஒரு பேசும் போல மாறி இருந்தது. திடீர்னு பாகுபலி மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். தெலுங்கு ஸ்டேட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்லேயும் பாகுபலி பார்க்க ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூ இப்போ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ கங்குவா திரைப்படம் பாகுபலி திரைப்படம் மாதிரி ஹிட் ஆக போகிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தது. அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை பாசிட்டிவாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னும் பேசுகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?